ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலான்னு வாங்க. எப்போதும் போல் காலைல எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தெருவெல்லாம் பெருக்கி விட்டுட்டு கோலம்லாம் போட்டாச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் 2 நாய் இருக்குதுன்னு வீடியோலாம் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த நாய் என்ன பண்ணுன்னா, இது எப்போதுமே ஒரு வேலை பண்ணும். நம்ம கோலம் போட்டவுடனே பச்சரிசி மாவுன்றனால அதுக்கு சாப்பிட்றதுக்காக ஒடியாந்து வம்பழுத்துட்ருக்கும். அதனால் நான் தனியாக அதுக்கு போட்டேன்னா அது சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால் அதான் போட்டேன், சாப்பிட்டுட்ருக்கு. இன்னொரு நாய் எங்கேன்னு தெரியல, காலையிலே ஓடி போயிடுச்சு. அப்புறம் நம்ம காலைல சப்பாத்தி செய்யலான்ட்டு ரொம்ப நாள் ஆகுது, எப்போதும் இட்லி தோசையாக இருக்குன்ட்டு இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் மாவு பிசைஞ்சேன். இது நான் பால் ஊற்றி கொஞ்ச நாள் ஊற வச்சுட்டு அப்புறமா செஞ்சேன். எனக்கு ரொம்ப சாப்பிட்டா நல்லாவே இருந்தது. இதே நம்ம தயிர், வெந்நீர், இது மாதிரி வெண்ணெய்லாம் கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் நான் பச்சை பயிறு கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பச்சை பயிறு முதல் நாளே ஊற வச்சுட்டேன். அது க்ளீன் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் அரிச்சிட்டு மண் இருக்கும் ஊற வச்சுருந்தேன். அதுவும் ஊறி நல்லா இருந்தது. அது தண்ணியும் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சு நல்லா மூடி வச்சிடணும். அப்புறம் பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் சேர்த்து செய்யலான்னு சொல்லிட்டு நான் எப்போதும் போல் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அரைச்சி வச்சு செய்வோம் இல்லையா, அதே டைப்பில் தான் செஞ்சுருக்கேன். இது நம்ம பச்சை அதாவது பச்சை பட்டாணியும் சேர்த்து செய்யலாம், கொள்ளு இந்த மாதிரி இதை எல்லாமே எல்லா பயிறு வகையுமே சேர்த்து இந்த மாதிரி செய்யலாம். அதோட தன்மைக்கு ஏற்ப மாதிரி நம்ம ஊற வச்சு செய்யணும். இப்போ கொள்ளுலாம் செஞ்சோம்னா அது ரொம்ப நாள் ஊறும். அதை நம்ம காய் சேர்க்கும் போதே நல்லா வதக்கி செஞ்சிடணும். இது பயிருன்றனால சட்டுன்னு வெந்துடும் இல்லையா, அதனால் காயை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வெந்த பிறகு தனியாக கொஞ்சம் லைட்டாக ஒரு ஊண்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கிட்டு நம்ம அதை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முன்னாடியே போட்டோம்னா கரைஞ்சிரும், இல்லைனா பச்சை வாடை அடிக்கும் அப்படியே போட்டோம்னா. அதனால் அது ஒன்று மட்டும் நான் அது மாதிரி செஞ்சு போட்டேன். அப்புறம் காலைல சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் கடல மாவுலாம் தீர்ந்துருச்சு, கோல மாவு அதெல்லாம் தீர்ந்ததுனால அதை ரெடி பண்ணி அதை அரைச்சிட்டு வந்துடலான்னு மில்லுக்கு போயிட்டு அரைச்சிட்டு வந்தோம். அப்புறம் கோல மாவுக்குன்னு சொல்லி நம்ம அரைக்கணும். கொஞ்சம் குறைன்னா அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டப்பாவில் கொட்டி வச்சிட்டோம்னா இது நமக்கு கடல மாவுலாம் கடையில் வாங்கினா விலை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கி நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. அதனால் அது ரெண்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ பார்க்குறது என்னென்னா, இது நெல்லிக்காய் சர்க்கரை பாகில் போட்டு காய ட்ரை பண்ணி நல்லா வச்சுருக்கேன். இது நம்ம சும்மா இருக்கும்போது ஏதாவது வீட்டு வேலை செய்யும்போது மிஷினில் உட்காந்து, நான் மிஷின் கொஞ்சம் லைட்டாக தைப்பேன் ப்ளவுஸ்லாம். அதுக்கு நான் அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதாவது வாயில் போட்டுட்டு இது சாப்பிட்டே பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுமாதிரி பிள்ளைங்களும் படிக்கிறப்ப கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்க. அப்புறம் இப்போ பார்க்குறது முருங்கைக்கீரையை நான் வீட்டிலேயே நிழலில் உலர்த்தி இந்தமாரி டப்பாவில் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி வச்சுக்கும்போது நமக்கு மழை நாள்லாம் இந்த மாதிரி கீரையை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ தான் அடிக்கடி மழை வருதுனால கீரை இந்த மாதிரி கிடைக்கும்போது துளிர்விட்டு வரும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி நான் வச்சுப்பேன். இந்த காய் நெல்லிக்காய் என்னோடய மாமியார் கொடுத்தது. நாத்தனார் வீட்டில் மாமியார் இருக்காங்க, அங்கே தான் இருக்காங்க பொண்ணு வீட்டில். எப்போதுமே இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு பச்சையாவோ இல்லை மாரி ஊறுக்காய் போட்டு எடுத்தாந்து தருவாங்க. அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது சரி காட்டலாமேன்ட்டு அதை காமிச்சேன். அப்புறம் இன்றைக்கி நான் சூடான சாதம், காரக்குழம்பு வெண்டைக்காய் போட்டு வச்சுட்டு அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் அவியல் பண்ணிவிட்டு, வாழைக்காயில் தேங்காய் போடல, சும்மா தான் பண்ணியிருக்கேன், வேணால் தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் கடையில் வாங்கின உலபகடா, அப்புறம் பருப்பு ரசம். அது வெந்தய ரசம் வச்சாவே நல்லா தான் இருக்கும். வெந்தய ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆகுது. அது நான் செய்யும்போது வேணால் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கிறோம் பார்த்திங்களா, அதில் மணத்த தக்காளி வத்தை, இந்த மாதிரி சுண்டைக்காய் வத்தை இதெல்லாம் பொடி பண்ணி போட்டால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரில எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம சும்மா இருந்தால் மேலாக்கா நசுக்கி போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம இடிக்கிற உரக்கல் இருக்குது பார்த்திங்களா, அதில் கூட போட்டுக்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.